கம கமன்னு பிசுபில்லாபாத் வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்கலாம். 3/4 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் அரிசி பருப்பும் சேர்த்ததுக்கு 4/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும், அதாவது 3 பங்கு. குக்கரில் தண்ணி அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். பீன்ஸ் கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விசில் ஒரு 5 விசில் வரட்டும். கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. புளி தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன லெமன் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு பேனில் ஆயில், நெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, முந்திரி, தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி.